நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே ஒரு புத்தம் புதிய ஃபீச்சர்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நீங்க இதை தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல, உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் ஒரு புதிய அறிவிப்பு பண்ணிட்டு எதுக்கு தெரியுமா? பிங் சாட்டை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்காக இந்த ஒரு புத்தம் புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நீங்க பிங் சாட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாக்குறீங்க. அந்த ஃபைலை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஒன்னு பிடிஎஃப் பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்க டெக்ஸ்ட் ஃபைலா பண்ணுவீங்க. ஆனா மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? இனி நீங்க அப்படிலாம் பண்ண வேண்டாம், மைக்ரோசாஃப்டோட எக்ஸல்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பிங் சாட்ல பண்ணலாம். எஸ் கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல உங்க கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு சின்ன பேஜ் ஓபன் ஆகும். டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா பிங் சாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கங்க. பிங் சாட் ஓபன் ஆயிடுச்சா பாத்தீங்களா? ஆஸ்க் மீ எனிதிங் இங்க கிளிக் பண்ணி நீங்க டைப் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, மைக்ரோசாஃப்டோட எக்ஸல்ல நீங்க எடிட் பண்ணி ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல ஆர்கனைஸ் இருக்கா, இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ பிங் சாட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்போ நான் என்ன கேட்டனோ அது பிங் சாட் கம்ப்ளீட் பண்ணிச்சு. பாருங்க, மேல பாருங்க, அந்த டேபிளுக்கு டாப் ரைட்ல பாருங்க. இதாங்க மைக்ரோசாஃப்டோட எக்ஸலை நீங்க பயன்படுத்தலாம். இந்த டேபிளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வழக்கமா பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஃபைலை பயன்படுத்திருப்பீங்க. இப்போ மைக்ரோசாஃப்டோட எக்ஸலை நீங்க எடிட் பண்ணி ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்டிங் கைஸ், நல்லா பாத்துட்டீங்களா? மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு ஆன்லைன்ல. சோ இங்க எடிட் பண்ணி நீங்க ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓபன்ஐயோட சாட் ஜிபிடி இதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திருப்போம். அதுவும் ஃப்ரீயா பயன்படுத்திருப்போம். அதுவும் எந்த வெர்ஷன் தெரியுமா? சாட் ஜிபிடி 3.5 வெர்ஷனை தான் நம்ம பயன்படுத்திருப்போம். ஸோ இது வழியா நீங்க ஏதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு 2021க்கு முன்னாடி உள்ள டேட்டாவை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே கொடுக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சாட் ஜிபிடி 4 நீங்க பயன்படுத்தணும். அதுக்கு நீங்க சம அமௌண்ட்டை பே பண்ணணும். பே பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த சாட் ஜிபிடி 4 மூலியமா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல உள்ள டேட்டாவை ஃபுல்லா நீங்க கலெக்ட் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா அதே ஓபன்ஐ சாட் ஜிபிடி 4 டர்போ அப்படிங்கிற ஒரு புதிய வெர்ஷனை அறிமுகப்படுத்தினாங்க. இது சாட் ஜிபிடி 4 அப்கிரேட் கூட அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சாட் ஜிபிடி 4 டர்போ இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். சோ இத பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாட் ஜிபிடி 4க்கும் சாட் ஜிபிடி 4 டர்போக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போ சாட் ஜிபிடி 4 டர்போல கரண்டா, அதாவது 2023 ஏப்ரல் வரைக்கும் உள்ள டேட்டாவை எல்லாத்தையும் உங்களால கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வாட்டி நீங்க ஒரு விஷயத்தை என்டர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேஜ் வரைக்கும் உங்களால அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற செமல. சோ அதுதான் இந்த சாட் ஜிபிடி 4 டர்போட வேலை. சோ லான்ச் பண்ணிட்டாங்க. பிரீமியம் யூசர்ஸ் பயன்படுத்தலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூகுளோட குரோம் ப்ரௌசருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் மொபைல் இல்லைங்க, வெப் இல்லைங்க. நீங்க வெப்ல கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெமரி சேவர் அப்படிங்கிற ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த செட்டிங்கை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு தெரியல. இப்போ சமீபத்தில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டேபும் எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. எப்படிங்கறத நான் என்ன பண்றேன், மேக்ஸிமம் கூகுளோட குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணி எனக்கு அந்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த காட்டுறேன். ஆனா ஒரு குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி நிறைய டேபை ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டேபும் எவ்வளவு மெமரி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாருங்க, ஒரு 4-5 டேப் ஓபன் பண்ணிருக்கேன். பாத்துட்டீங்களா? இப்போ நம்ம குரோமோட செட்டிங்ஸ் குள்ள போறோம். மேல பாருங்க, ஒரு 3 டாட் இருக்கா டாப் ரைட்ல, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா இங்க செட்டிங்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுவோம். இதுல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இந்த செட்டிங் தாங்க மெமரி சேவர். நான் இதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செட்டிங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திட்டாங்க. கூடுதலான ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல. அது என்னங்கிறது செக் பண்ணிடலாமா? இப்போ இங்க நல்லா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 டேப் ஓபன் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு டேப்பும் எவ்வளவு மெமரி எடுத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, இந்த கர்சரை கொண்டு போறேன் பாருங்க. கொண்டு போறா பாருங்க, மெமரி யூசேஜ் 55.3 MB. அடுத்த இது
84.7, அடுத்து 47.9, அடுத்து 77.6. ஒவ்வொரு டேபும் எவ்வளவு மெமரி யூஸ் பண்ணுங்கிறத நீங்க செக் பண்ணலாம். செமல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நான் சொல்றது எல்லாமே இந்த வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, அதுல பிடிச்சது எல்லாத்தையும் நீங்க தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்